ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அதோட பிரதோஷமும் கூட. டக்குன்னு அப்பதான் தோணுச்சு எனக்கு பிரதோஷம், சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு. எப்பவுமே ஒரு 7 மணிக்கு மேலதான் கோயிலுக்கு போவோம். இன்னைக்கு போய் அபிஷேகத்தை வந்து பார்க்கலான்ட்டு கடகடன்னு வந்து கிளம்பி போயாச்சு. எங்களுக்கே வந்து அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சிருந்தேன். பரவாயில்ல, லாஸ்ட் அபிஷேகத்தை போய் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிது. ஃபர்ஸ்ட் நந்தி பகவானுக்கு வந்து அகல்லாம் வந்து வீட்டுல இருந்து எடுத்துட்டு போயிருந்தேன். நெய்வேலுக்கு வந்து ஊத்திட்டேன். எனக்கு இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா என்னோட சந்தோஷமா இருக்கட்டும், கஷ்டமா இருக்கட்டும், எல்லாமே வந்து நாங்க வந்து ஷேர் பண்ற இடம் அந்த கோவில். அது என்னவோ தெரியல, இன்னைக்கு பிரதோஷமாவது டக்குன்னு வந்து போயிட்டேன். இல்லைன்னா மற்றபடி பாத்தீங்கன்னா எனக்கு பிரதோஷம் வந்து போக முடியாத சுச்சுவேஷன் தான் வரும். இன்னைக்கு போனது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஃபர்ஸ்ட் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு அபிஷேகத்தை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு போய் தீபம்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கோயில் வந்து சுத்தி வந்துட்டோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வெத்தலை தீபம் வந்து காலையிலும் போடல, மதியமும் போடல. 8 to 9 தான் வந்து வெற்றிலை தீபம் போடலான்னு இருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரதோஷம் போய் பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் நம்ம நினைச்சா வந்து போக முடியாது, அவர் கூப்பிட்டாதான் போக முடியலையா, அந்த மாதிரி போயிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மழை வர்றதுக்கு முன்னாடி